இது யாரு? நான் தான் ரங்கராய சக்திவேல் மாலக். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலக் யாரு? கமல். ஓகே. அவர் கமல் வந்து ஒரு வாட்டி என்ன சொல்லிட்டாரு, என் பேரை வந்து நம்ம தான் ஜேகே வீடியோவில் பார்க்கலையா, என் பேரை திருப்பி போட்டால் கலாம்னு வரும் அப்படின்ட்டாரு. இல்லை உங்கள் பேர் திருப்பி போட்டால் மாலக்குன்னு வருதுன்ட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமா உடைக்கணும்னு தோணும். இன்று ரிஷப் பந்த் 134 ரன்கள் அடித்ததை பார்த்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா ஆத்திரமடைந்து அவரது வீட்டில் உள்ள டிவியை உடைத்தார். இது யாரு? நீங்க இறந்து போன அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. நீங்க இறந்து போயிட்டு கூட உங்களுக்கு ஹேர் growth நன்றா இருக்கு. என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க? என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எனக்கு தேவையான ஓட் போடுவீங்க. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். சென்னைக்கு மிக அருகில வெறும் 2 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்குது இந்த இடம். உங்களுக்கு ஜெட் வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க. போடாப்பா போய் நல்லபடியா புளைங்க நம்ம வயலுங்க. From Chennai, just 2 lakhs kilometers from Tambaram railway station, this plot has good water, காஸ்டியூம் நல்லா good இருக்கு. connectivity to Chennai city. ஐயா அதுக்கு என்னென்னப்பா பண்ண சொல்ற? அப்பவா வாடகை சைடுல எடுத்து போ. ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். உண்மையான செய்தியை போலவே உலாவரும் AI செய்திகள் பரவி வரும் நிலையில் அது இந்த AI வீடியோவில் படிக்குது. கெட்ட வார்த்தை வரும் என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் பண்டாரம். வாயை பாரு. என்ன மச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. இப்படி இருக்கு பாரு. இப்பெல்லாம் எது உண்மையானே சொல்ல முடியலடா இன்ஸ்டால. அட லூஸ், நம்மளே ஏஐ தான். ஏய் இது வேற லெவல். ஏஐ கலாய்ச்சுக்குது. பக்கத்திலே இருந்திருக்காரு ஐயா. ஐயோ எல்லா பக்கமும் வேற லெவல். நான் என்ன பண்ண? செமையா இருந்துச்சுப்பா. இதுல வந்தது ஒரு 2-3 இது நான் பார்த்தேன். முடியலன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லை வந்து ஒரு 2-3 இது நான் பார்த்தேன். இது கடைசி இது. பட் ஆனால் இது இவ்வளோ டீட்டெயிலாக இவங்க இத்தனை இது போட்டாங்க. கடைசி இது ஹைலைட் நப்பா சொல்லிட்டு இருந்தீங்க. ஏஐ கிண்டல் பண்ணுதுன்ற கரெக்டா வருது வீடியோ. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பயமா இருக்குன்னா, இப்போ இதை வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா இதுல வந்து தெரியவே இல்லை இது ஏஐன்ற மாதிரி. இதை வச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ எப்படி சொல்லுவோம், ஈவன் ஒரு நாட்டுக்கு இவர் இந்த மாதிரி பேசினா அந்த மாதிரி பேசினாரு அந்த மாதிரி வந்தாலும் மேபி அவங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு அது ரீட் ஆகும் போது இது கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. பட் மக்கள்கிட்ட முன்னாடி போறப்ப அவங்க அதை நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு வீடியோ வந்தாலும் அது உண்மையா என்னன்றது தெரிஞ்ச பிறகு எதுவாக இருந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்றது பெட்டர். எனக்கு நிறைய